தம்பி ஆனந்து. என்னண்ணே? தம்பி ஆனந்து, மல்லிப்பூலாம் பறிச்சு வச்சாச்சு கூட நிறையா. அதை கொண்டு போய் வீட்டுல குடுக்கணும். நீ கொண்டு போய் குடுக்கறியா இல்ல நான் கொண்டு போய் குடுக்கட்டுமா? இல்லண்ணே, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. எனக்கு என்ன கொஞ்சம் வேலை இருக்கு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு பிறகு சாப்பிடக்கு வரேன். இல்லப்பா, நான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டே. நீ போய் இதை கொடுத்துட்டு வீட்லயே இரு. சாயங்காலம் மண்டபத்துக்கு கிளம்பணும்ல. இல்லண்ணே, நான் பாத்துக்கிட்டே. நீங்க போய் என்ன ரெஸ்ட் எடுங்க. நீங்க கார்ல தானே போவிய, வண்டியில கொண்டு போயிருங்கண்ணே. நான் பிறகு நடந்து வந்துடுறேன். இல்லப்பா, நீ காரை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அண்ணன் பிறகு நடந்து வர்றேன். இல்லன்னா வேலையெல்லாம் முடிச்சிட்டு போன அடிக்கே நீ வந்து கூட்டிட்டு போ. இல்லண்ணே, நீங்க போங்க. நான் எப்பவும் போல மதியம் சாப்பாட்டுக்கு வரேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டு 2 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சரிப்பா, அண்ணன் போயிட்டு வர்றேன். சுப்பிரமணியிட்ட சொல்லிட்டு போறேன். நீ கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துரு. மண்டபத்துக்கு கிளம்பணும்ல. ரொம்ப நேரம் நின்றாத, சரியா? சரிண்ணே, வந்துருவேன். சரிப்பா அண்ணன், அண்ணன் வாரேன். ஓ மாப்பிளே, உங்க அண்ணன் வீட்டுக்கு கிளம்பியாரு, நீ வீட்டுக்கு போலையா? இல்ல மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு மதியமா தான் போகணும். நினைச்சேயா, அப்பவே நினைச்சேன். வேலைனா எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருப்பியே, கல்யாணம்னா ஓட மாட்டியே நினைச்சேன். அதே மாதிரி இங்கதான் இருக்கா. மதியம் வரைக்கும் தான். மதியம் போயாச்சுன்னா அதுக்கப்புறம் சாயங்காலம் மண்டபத்துக்கு கிளம்பணும்ல. அதனால மதியம் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு கிளம்பிடுவேன். வேலைக்கு வர மாட்டேன். நினைச்சேன் இப்படிதான் நீ சொல்லுவான்னு நினைச்சேன். ரொம்ப நினைக்காதங்க. நீங்களும் மதியத்துக்கு மேல வீட்டுக்கு கிளம்புங்க. சாயங்காலம் மண்டபத்துக்கு கிளம்பணும். தெரியா, தெரியும். எல்லாம் எனக்கும் தெரியும். நான் தான் ஆள மண்டபத்துல நிப்பேன். வேற எதுவும் திட்டம் இல்லையே? என்னது திட்டமா? இல்ல, குடிக்க தான் திட்டம் போட்டிருக்கலான்னு கேட்டேன். சீச்சி, இல்லையா. உன் மச்சான் குடிய விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. குடி பழக்கம் இனிமேல் இல்லை. சரி, பாப்போம். மாப்பிளே, நான் இப்பவே வீட்டுக்கு கிளம்பியேன். நீ கொஞ்சம் பொறுமையா வாயா, பொறுமையா வா. ஏன், எதுக்காக நான் பொறுமையா வரணும்? அது நீ தோட்டத்து மேல ரொம்ப அக்கறையா இருப்பாள்யா. அதான் நான் கொஞ்சம் சீக்கிரமா போனாலும் நீ பொறுமையா வந்தா தோட்டத்தை பாத்துக்கிடுவாள். அதுக்கு தான் சொன்னேன். ரொம்ப அக்கறை தான். அக்கறைதாய்யா, அக்கறைதான். சரி, ரொம்ப பேசாம வேலை பாருங்க. வேலையா? நான் வீட்டுக்கு போறையா. என் குழந்தையார் கல்யாணம். நான் வீட்டுல போய் ஏகப்பட்ட வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, வரும்போது நடந்தானே வருவா. ஆமா, ஏன் கேக்குறிய? சும்மாதையா, நானும் நடந்தான் போறேன். வாரே மாப்பிள்ள, விரைவில் சந்திப்போம். என்ன பிரச்சனை இருக்கு? எதையாவது உளரணும்னு உளறிட்டு இருக்காரு. ஒச்சம் இன்னைக்கு காலையில தண்ணி போட்டாரோ, அதான் உளறிக்கிட்டு போறாரு. இதுல வேற குடிய விட்டுட்டேன்னு டைலாக் வேற. இவரெல்லாம் எந்த காலத்திலயும் திருந்திக்கிட மாட்டாரு. நம்ம வேலை பார்ப்போம். சுப்பிரமணி, அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு சாயங்காலம் வரமாண்டேன். நீ ஒரு 7 மணிக்கெல்லாம் தோட்டத்தை பூட்டிட்டு போயிரு. கருப்பு சாமி கிட்ட ஒரு சாவி இருக்கு. அவன் வந்து காவ காத்துக்கிடுவான். சரிங்கண்ணா. அவனை நாளைக்கு மதியம் வரையும் இங்கே இருந்து பாத்துக்கன்னு சொல்லியிருக்கேன். நீ இன்னைக்கு 7 மணிக்கு மேல வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துரு. அங்கேயே தங்கிக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி தந்துடுறேன். பிறகு நாளைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்ச பிறகு மதியம் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீ தோட்டத்துக்கு வந்தா போதும். என்னால ஒரு 2-3 நாளைக்கு தோட்டத்தை வந்து பொறுப்பா பாத்துக்கிட முடியாது. உன் கையில தான் நான் ஒப்படைச்சிருக்கேன். நீ கவனமா பாத்துக்க. கருப்புசாமி ராத்திரி காவ காத்துருவான். சரிங்க, நான் பாத்துக்கிட்டேன். சரிப்பா, பூவெல்லாம் பறிச்சு வண்டியில ஏத்தியாச்சு. நான் போயிட்டு வரேன். ஏதாவது டவுட்டு கிவுட்டுன்னா எனக்கு போனடி. 2 நாளைக்கு யாரும் ரூபாயெல்லாம் பெருசா எடுத்துட்டு வந்து தரமாட்டாவ. ஏன்னா எல்லா ரூபாயும் அண்ணனே போய் கலெக்ஷன் பண்ணிட்டாவ. சரிங்கண்ணா. பெருசா எந்த வேலையும் இல்ல. டவுட்னா மட்டும் போனடி, சரியா? அண்ணே வாரேன். ஏதாவது வேணும்னா மண்டபத்துக்கு வரும்போது கேட்டுக்க. சரிங்கண்ணா. எல்லாரும் குடும்பமா கிளம்பி மண்டபத்துக்கு போறாங்க. ஆனா நான் மட்டும் ராத்திரி 7 மணிக்கு பிறகுதான் போகணுமா. அந்த வீட்டுல இருந்திருந்தா நானும் இவங்க கூட கிளம்பி போயிருப்பேன். சரி 7 மணிக்காவது கிளம்பி போய் அவங்க கூட சேர்ந்திருக்க போறேன்ல, அதுவே சந்தோஷம்தான். மம்மி டாடியே 6 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியா இருங்கன்னு சொல்லணும். என்ன தேய், இன்னைக்கு சாயங்காலம் மண்டபத்துக்கு போறது ஞாபகத்துல இருக்கா? இருக்கு தேய். வாட்ட வருவா, உனக்கு இருக்கா? ஏன் இல்ல, நல்லாவே இருக்கு. இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். நான் கூட நினைப்பில்லாம திரியறியலாம்னு நினைச்சேன். நல்ல வேளை மனசுல இருக்குதே. ஏத்தே, நாளை காலையில கல்யாணம்லாம் எப்படி மறப்போம்? அதெல்லாம் நல்ல ஞாபகத்துல இருக்கு தேய். ஆமா, உங்க அம்மா எதுக்கு என்ன கல்யாணத்துக்கு வராம அங்கேயே கிடக்காவ? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்க, நான் வீட்டு சொல்லிட்டு வந்தேன். கோமரி, உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்க, 1 லட்சத்தை எடுத்துட்டு வந்து தந்துருங்கன்னு சொன்னேன். என்ன வராம அங்கேயே கிடந்துட்டாவல? என்ன கல்யாணத்துக்கு வர மாட்டாவல? ஏத்தே, எங்க அம்மைக்கு என்ன உடம்பு சரியாவல தேய்? ஆயிடாது, இப்போதைக்கு சரி ஆயிடாது.
உடம்பு சரியில்லை தானே கல்யாணத்துக்கு வருவா, நாளைக்காவது வருவாவ கண்டிப்பா. வேங்கைய ஆட்டிக்கிட்டு தானே வருவாவ. யாரும் உங்கள மேல பேச மாட்டாவதே. ஆமா, பேசினா உங்களுக்கு பொல்லாதவா, பேசலனா ரொம்ப நல்லவா. வாங்கும்போது மட்டும் என் மவனை ஏமாத்தி நைஸா ரூபாய் வாங்க மட்டும் தெரியும். என் பிள்ளைக்கு செய்யணும்னா உனக்கு ஆத்தாக்காரிக்கு வலிச்சிரும். என் புருஷன் என் தங்கச்சிக்கு செய்யறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்க மகளுக்கு எங்க அம்மா வந்து செய்யணும் எந்த உரிமையும் இல்ல, எந்த கடமையும் இல்ல. சம்மந்தி வீடுங்கனால கல்யாணத்துக்கு கூப்பிட்டனால வருவாவ. ஆமா, எந்த உரிமையும் இருக்காது, எந்த கடமை இல்லாம போயிரும். வாங்கும்போது மட்டும் இனிக்கும். குடுக்கணும்னா உங்களுக்கு கசக்கு. பாத்துக்கிட்டே கல்யாணம் அன்னைக்கு வேங்கைய வீசிட்டு வரட்டுமே. அத்தனை பேருக்கு முன்னாடி நாக்கு புடுங்கற மாதிரி நான் கேள்வி கேட்காம விட மாட்டேன். ஓட்ட வருவா. இவ அம்மா தான் வரல. உங்க அம்மைக்கு என்னாச்சு? அந்த வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வீட்ல வந்து தங்கி கிடந்தாவ. இப்போ இந்த வீட்ல கல்யாணம், என்ன வந்து எட்டி பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? ஏத்தே எங்க அம்மா மண்டபத்துக்கு வரேன்னு சொன்னாத்தே. ஆமா, மண்டபத்துக்கு வந்துட்டா மட்டும் போதும். அப்படியே எங்களுக்கு சந்தோஷம் பொங்கிரும். அந்த வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கிடந்தாவ. இந்த வீட்டு கல்யாணத்துக்கு என்ன வரலன்னா அக்கம் பக்கத்துக்காரவி என்ன நடப்பாவ? அந்த வீட்டுக்கு எல்லாரும் உரிமையோட வருவாவ, இந்த வீட்டுக்கு ஒருத்தர் வர மாட்டாவன்னு நடப்பாவ. எனக்கு கேவலத்தை தேடி தெரியல. அப்படின்னா நான் சோறு பொங்கி போட மாட்டேன்னு அர்த்தமாவுது. மத்தவியல விடு, உங்க அம்மையாவது வர சொல்லிருக்கலாம்ல நீ. ஏத்தே கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு வந்துருவா, இன்னைக்கு நைட்டே கூட வந்தாலும் வந்துருவாவே. அதான் ஊர் சனமே வரமே. அதுக்கு வேற வந்தா என்ன, வராம போனா எனக்கு என்ன? மண்டபத்துக்கு வரவள, மண்டபத்துக்கு. யார மெனக்கெட்டு போய் நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், மண்டபத்துக்கு வராம. நல்லா இருக்கு மரியாதை. இங்க பாரு நெட்டமாடி, உன் தங்கச்சி கல்யாணம் கூட்டிட்டு நான் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் தங்க போறேன், 1 மாசத்துக்கு முன்னாடி போய் தங்க போறேன்னு போனான்னு வச்சுக்க, காலை வெட்டி விடுவேன். ஏன் தேய்? ஏன்னா உங்க அம்மா மட்டும் வரவள நம்ம வீட்டு விசேஷமா? நீங்களும் மட்டும் எதுக்கு பயன் எடுத்து ஓடுறீங்க? எவ்வளவு இனி அந்த மாதிரிலாம் போகக்கூடாது சொல்லிவிட்டேன். உங்க அம்மா எப்படி கல்யாணம் அன்னைக்கு வரவளோ அதே மாதிரி நீங்களும் போனா போதும். இந்த கல்யாணத்துக்கு எங்க அம்மா எப்போ வந்தாலும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது. என் பிள்ளை கல்யாணம் வச்சா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து தங்குவா. அது வரைக்கும் ஜீவனோட இருக்கணும்ல. அதெல்லாம் இருப்பா தேய். இந்த மாதிரிலாம் பேசாங்க. நீங்க வேணா இல்லைன்னாச்சுன்னா உங்க சமாதியில வந்து நான் சொல்லிடுறேன். அதான் என்னைய சுவாலி முடிச்சது உங்களுக்கு. அதான் உங்களுக்கு ஆசை. அதெல்லாம் இல்ல தேய், நீங்க சொன்னதுக்கு தான் பதில் சொன்னேன். ஏ பாரு, உங்க அம்மா 1 லட்சத்தோட வராம இருக்கட்டும், அதுக்கு பிறகு பாத்துக்கிறியே. எங்க அம்மா வருவா, நான் 1 லட்சம் வராது. அதான் வராம இருக்கட்டும், அதுக்கு பிறகு தானே இருக்கு. என்ன பண்ணுவியே, என்ன பண்ணுவியேன்னு கேக்கேன். அது பண்ணும்போது பாத்துக்க. முதல்ல 2 பேரும் போய் சோத்துக்கறி ஆக்குங்க. அங்க எல்லாரையும் பூவை கட்ட சொல்லியிருக்கேன். சாப்பிட்ட நேரத்துக்கு எல்லாரும் இங்க தான் வருவாங்க. அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு சேர்த்து சோறு ஆக்குங்க போங்க. காரி கூட்டெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கணும். ஏதாவது சொதப்பனியே மனுஷியா இருக்க மாட்டேன். ஏன் அவிய நேத்து வந்து சமைச்சாவல, அது மாதிரி சமைக்க மாட்டாவளோ? எதுக்கு எங்களை சமைக்க சொல்றியே? அவளு வந்து பூ கட்டிட்டு கிடக்காளவே. நம்ம வீட்டு கல்யாணத்துக்காக தான் பூவை கட்ட சொல்லியிருக்கேன். உங்க 2 பேரும் திட்டி சொன்னா சமைச்சு முடிச்சிட்டு பூவை சேர்த்து கட்டிடுவீங்களோ? அதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், இதுக்கு 4 முழுக்க ஆகும். மண்டபத்துக்கு நல்லா கிளம்பி போனா வேற தான் இருக்கும். உங்களோட பத்தி எனக்கு தெரியாது. அதனால தான் அவியல சேர்த்து பூவை கட்டுங்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க ஒழுங்கா போய் சமையல் பண்ணுங்க. இங்க பாரு, எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி சமைக்கணும். ஏனோ தானோ எவன் செத்த எனக்கு என்ன எல்லாம் சமைக்க கூடாது. ஏ வாட்ட வருவா, உனக்கு சேர்த்து தான் சொல்லி போய் காய நறுக்கு. இங்க பாரு கோமரி, ஒழுங்கா போய் கறி வை. ஏதாவது யார கூட பண்ணியே 2 பேரும் அது பிறகு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போங்கடி. போறோம். ஏத்தே நான் வேணா போய் பூ கட்டி ஏன் சரஜை மட்டும் சமைக்கட்டுமா? நீ பூவையும் கேட்டாண்டா, ஒரு புண்ணாக்கையும் கேட்டாண்டா. போய் சுவாத்த வாங்கி அவளுக்கு காய வெட்டி கொடு போ. இவ்வளோட்ட கத்தி கத்தி தொண்டை தண்ணி எல்லாம் போச்சு. இந்த சாரஜா பேசுறது பார்த்தா இவ ஆட்டக்காரி வர மாட்டாமல இருக்க. 1 லட்சம் அப்படினா போனது தானே. அந்த பொம்பளை நேர்ல பாத்துட்டு அதுக்கு வரவே இருக்கு. பூ கட்டுறது கூட நல்லா ஜாலியா இருக்கலாம். பூ பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம கட்டின பூவை நம்ம தலையில வைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயாவது இந்த மாதிரி பூ கட்டினா பிடிக்கதான் செய்யும். அடிக்கடி கட்டினா தானே தெரியும். அடிக்கடின்னு இல்ல, எனக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த ஒரே இடத்துல கட்ட சொல்லுங்க, அப்ப தெரியும். இடுப்பு ஒரு பக்கம் வலிக்கும், கால் ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம். செல்லம்மா சின்ன வயசுல, அதனால இப்போதைக்குலாம் எதுவும் வலிக்காது. ஏன்னா ஒரு 15 வருஷம் போனாதான் எது வலிக்குதுன்னு தெரியும். ஏன்க்கா எத்தனை வருஷம் போனா என்ன? ரோசா பக்காவை பாருங்க, ஜாலியா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் நானும் இருப்பேன். ஏன் சரோஜினி அப்படிதான் இருப்பா? நீ இருப்பேன்னு கூட சொல்லி நாங்க நம்பிக்கிட்டியோம். இந்த சரோஜினி இருப்பான்னு சொல்லாத. ஏன் அவளும் ஜாலியா தான் இருக்கா. பூ கட்டுறது ஜாலியா தான்க்கா இருக்கு. ரோசா பக்கா அப்படிதானே? ஆமா. அப்போ எல்லா பூவையும் மொத்தமா நீங்க 3 பேரும் சேர்ந்து கட்டிருங்க. நாங்க 2 பேரும் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கோம். ஆமாமா, எனக்கு காலைல ஒரே வலியா இருக்கு, நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கோம். எக்கா ஏங்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் இருந்து கட்டுவோம், அப்பதான் சீக்கிரமா கட்ட முடியும், ஜாலியாவும் இருக்கும். பூ கட்டுறது போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நான் வேணா பாட்டு
அதனால இவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் தான் என் மேல இவ்வளவு கோவமா இருக்காவளோ தெரியல. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருக்க நேரத்துல நம்மள மட்டும் சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேங்க அவ. பேசாம அக்கா வீட்டுல போய் சமைக்கக்காக போயிருக்கலாம். அங்கன்னா சில்பா அஞ்சலிலாம் இருப்பா, நெட்ட மாதிரிக்கா இருப்பாவ, அக்காலாம் இருப்பா, நல்லா ஜாலியா இருந்திருக்கும். இதுல வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியல, உண்மையே உட்காந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. சரி நம்ம எதுவும் பேசினா அதுக்கும் ஏதாவது கோவப்படுவாவ. செல்லம்மா, பூ கட்டுறதுக்குலாம் ரொம்ப ஜாலியா இருக்கான். இருக்கும் ஆரம்பத்துல எல்லாமே ஜாலியா தான் தெரியும், போக போக தானே குறுக்கு வலிக்கும். ஆமா செல்லம்மா, நம்மளுக்கு வயசு ஆகுதுல்ல, கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது. நம்ம என்ன இன்னைக்கு நேரத்தை இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என் வீட்டுல எல்லாம் நான் பெருசா வேலை எல்லாம் செஞ்சதே கிடையாது. அங்கேயும் எங்க அக்கா தான் செய்வா. இங்க வந்து இவ்வளவு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. பத்தாததுக்கு இப்படி பூ கட்டணும், விசேஷம் வந்தா மாவிடிச்சு பலகாரம் சுடணும். இவியல்களுக்குலாம் இது புதுசா இருக்குல்ல, அதனால ஈஸியா தெரியுது போல. இதுல பாட்டு வேற பாடி டென்ஷன் ஆக்கியாவ. ஆமா மைனி, அது சரோஜினி ரொம்ப நல்லா பாடியாளா. ஏம்பி வேற அவளை தூண்டி விட்டுட்டு கிடக்கா. எனக்கும் அவ பாடுறதுல விருப்பமே இல்ல. ஆமா, அதனாலதான் நான் பாடாதன்னு சொல்லி நிறுத்தினேன். கேட்க முடியாது. யாருக்குமே நம்ம இங்க குறுக்கு உடைய உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கோம். இதுல அந்த டென்ஷன் எல்லாம் நம்மளால கேட்க முடியாது. ஆனா அவியல்களுக்குள்ள நல்லா ஜாலியா இருக்கு. அந்த சரோஜினி நல்லா ஈனி இழிச்சுக்கிட்டே உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கா. ஆமா மைனி, ஆரம்பத்துல ஈன்னு இழிச்சிட்டு இருப்பாவ. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பாருங்களா, படுக்க போறேன்னு ஒரு வார்த்தையா ஓடுவா. பிறகு நீங்களும் நானும் ஒரு வாசப்பு மைனியம் தான் செஞ்சு முடிக்கணும். அவளோட வயசான கிழவி மாரி இப்ப போய் படுத்துருவாளவு பாருங்க. இன்னைக்கு அவளையும் போக விட மாட்டேன். முழுசா பூவை கட்டினாதான் போவான்னு சொல்லுவேன் பாரு. நம்ம மட்டும் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமோ, என்ன வலிச்சாலும் சரி வேலையை முடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லுவேன். அந்த சரோஜாவையும் நெட்ட மாதிரி இங்க கூப்பிட்டுருக்கணும் மைனி. அந்த விஷயத்துலதான் தப்பு பண்ணிட்டோம். அவிய வீட்டு விசேஷத்துக்கு நம்ம உட்காந்து பூ கட்ட வேண்டியதாகி போச்சு. செல்லம்மா அவியதானே சமைக்காவே, நம்ம அங்க போய் எந்த வேலையும் பார்க்காண்டா. சாப்பிட்டுட்டு அந்த ஆளும் வந்துருவோம். பூ மட்டும் கட்டிட்டு அங்க போவோம் சாப்பிட்டதுக்கு. சாப்பிட்டுட்டு நேரம் இங்க வந்துருவோம். சரியா? சரி மைனி. சுப்பிரமணி, சொல்லுங்கண்ணா. நீ வேணா போய் சாப்பிட்டு வரியா? மணி 1 ஆகுதுல்ல. இல்லண்ணா, நீங்க போய் சாப்பிட போங்க, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். இல்ல சுப்பிரமணி, நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா மறுபடியும் நீ வந்து சாப்பாடுக்கு மாத்துறது கஷ்டம். ஏன்னா சாயங்காலம் மண்டபத்துக்கு கிளம்பணும் பத்தியா, வீட்டுல வேலை இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துடா. இல்லண்ணா, எனக்கு என்ன பசி வரல. நீங்க வேணா வீட்டுக்கு போங்கண்ணா, நான் ஆபீஸை பூட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு வரேன். பூட்டிட்டு போறியா? ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா உன் மேல தானே பிரச்சனையாவும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணா. ஆபீஸ்ல எதுவும் பெரிய அமௌண்ட்லாம் எதுவும் இல்லை, முக்கியமான திங்ஸ் கூட இல்லை, அதனால எந்த பிரச்சனையும் வராதுண்ணா. நான் போகும்போது பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் வந்து நான் திறந்துக்கிறேன். நீங்க போங்கண்ணா, போய் சாப்பிடுங்க. பசியோட இருப்பேன்னு வந்தேன் சுப்பிரமணி. அதெல்லாம் இப்ப பசி ஒன்றும் இல்லைண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரி சுப்பிரமணி, நீ சாயங்காலம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துரு. சரிங்க, நான் வாரேன். நான் போயிட்டு வரேன். சரிண்ணா, போயிட்டு வாங்க. அண்ணா, என்னாச்சுண்ணா? ஒன்னே இல்லை சுப்பிரமணி, கால் லேசா தட்டிட்டு. பார்த்து போயிருக்கலாம் இல்லண்ணா. சரிண்ணா, பரவாயில்ல, வந்து உட்காருங்க கொஞ்ச நேரம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சுப்பிரமணி, நான் தான் கவனிக்காம போயிட்டேன். நேராவது வீட்டுல தேடுவோன்னு கிளம்புறேன். சரிங்கண்ணா, பார்த்து போங்க. சரி சுப்பிரமணி. பாஸ், என்ன பாஸ் யோசிச்சுட்டே இருக்கீங்க? கையெல்லாம் பரபரன்னு வருது பாஸ். பாஸ், அடிக்கிறதுக்காக கை பரபரன்னு வருதுன்னு சொன்னேன். ஒருத்தனை அடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு இவ்வளவு நேரம் நின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் ஆள் யாருன்னு சொல்லுங்க பாஸ், அவன் கைய கால முறிச்சிரியும். சீக்கிரம் பாஸ். அந்த பையன் போறான். இவனதான் நீங்க அடிக்கணும். உயிருக்கு என்ன ஆபத்து வந்துடக்கூடாது, கையை கால முறிக்கணும். ஓகே பாஸ். பாஸ், அந்த பையன் தோட்டத்தை வெளியே தான் போறான். வாங்க பின்னாடியே போவோம். வாங்கடா, நான் சொல்லும் போது அடிச்சிருங்க. ஆள் இல்லாத இடமா பார்த்து சொல்றேன், நீங்க சோழியை முடிச்சிடணும். ஓகே பாஸ், முடிச்சிடுறோம்.